18 வருஷம் 6255 அதுவும் அதுவும் டோட்டல் பண்ண 18 வருதுங்க. அதான் சார் எல்லாமே 18 சார். அந்த டிராஃபி ஆர்சிபி அடிச்சது டேக் அவே நம்பர் 1. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஒரு இது வரைக்கும் அடிக்காத ஒரு ஆள் ஒரு டிராஃபி அடிச்சிருக்காங்க அப்படின்னு வரும்போது, பர்டிகுலர்லி கோலி மாதிரி ஒரு ஸ்டால்வர்ட் இருக்கிற ஒரு டீம் அவர்கிட்ட இருந்து கையை நழுவி போயிட்டே இருந்த ஒன்று அவருக்கு கிடச்சிருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அது ஒரு பெரிய டேக் அவே. இந்த டோர்னமெண்ட்டில் எது உங்களுக்கு கண்ணு முன்னாடி இந்த டோர்னமெண்ட்டுன்னு பேர் சொன்னால் எது ஞாபகம் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்டவுட்டட்லி ஸ்ரேயாஸ் ஐயர்ங்கிற ஒரு ஆளுமை 2025ல் கண்ணு முன்னாடி நிற்குங்க. அவருடைய கேப்டன்சி ஆகட்டும், அவர் வழி நடத்திட்டு வந்ததாக இருக்கும் அந்த டீமை, சின்ன பசங்க எல்லாமே இருக்கிறதாகட்டும், எந்த ஒரு பெரிய தலையும் அவர் நம்பலை. நீங்கள் ஃபாரினர்ஸ் அவங்கக்கிட்ட அவருக்கு டீமில் ஆடின ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தா கூட பெரிய டாப் குவாலிட்டிலாம் எதுவும் கிடையாது. ஸ்டாயினிஸு ஜமீசன் மாதிரி ஆளுங்க, மேக்ஸ்வெல் இந்த மாதிரி ஆட்களை தான் வச்சு ஆடினார் அவர். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு வெறும் அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சுட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் பேக் டு பேக் ஃபைனல்ஸ். ஓகே, கேகேஆருக்கு ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்த எதுவும் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். பாண்டியா எடுத்து பாருங்கள், ஜிடியில் கப் அடித்தார். அடுத்தது நம்பர் 10 மும்பைக்கு வந்தோன்னு. இப்போ குவாலிஃபை டாப் 4ல வந்திருக்காங்க. அடுத்தது இல்லை, ஜிடியில் கப் அடித்தார். அடுத்த வருஷம் ஃபைனல்ஸ் வந்தாங்க. 3rd இயர் அவர் மும்பைக்கு வந்துட்டார், நம்பர் 10 போயிட்டார். அப்புறம் இந்த வருஷம் நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு டீமை கொண்டு அந்த கேப்டன்சி ரிக்கி பாண்டிங்கோட ஹெல்ப் அதில் இருந்ததுங்கிறத மறுக்க முடியாது. அவருடைய என்னை பொறுத்த வரைக்கும் 2025 நீங்கள் சொன்னீங்கன்னா என் கண்ணு முன்னாடி வருது, ஃபஸ்ட்டு வர பேர் ஸ்ரேயாஸ் ஐயர்ங்கிற ஒரு ஆளுமை அண்டு சாய் சுதர்ஷனுங்கிற ஒரு கண்டுபிடிப்பு.